அடிக்கடி ஹார்ட் அட்டாக் நாடகம் ஆடி தான் நினைச்சதை நடத்தியே ஆகணும்னு நினைக்கிற கோபி சென்டிமெண்டா பேசி இனியா கிட்ட சுதாகரோட பையன் நிதிஷை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் வாங்கினது எப்படியோ பழனிசாமிக்கு தெரிய வர அவர் நேர்லயே வந்து டாக்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து அந்த ஹார்ட் அட்டாக் உண்மையானது கிடையாது, நாடகம் அப்படின்னு இனியாவுக்கு நிரூபிக்க உடனே இனியா அங்க கோபியையும் ஈஸ்வரியையும் போய் காரி துப்பி, உங்க பணத்தாசைக்காக நீங்க நினைச்சதை நிறைவேற்றியே ஆகணுங்கிறதுக்காக என்னை ஏமாத்தி சென்டிமெண்டா பேசி என்கிட்ட காரியம் சாதிக்கணும்னு நினைச்சீங்களே, நல்ல வேலை பழனிசாமி சார் வந்து என்னை காப்பாத்துனாங்க. என்னால சுதாகரோட பையன் நிதிஷை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, போடா நீயும் அம்மாவும் அப்படின்னு கோபியை பார்த்து காரி துப்பி இனியா வெளுன்னு விழுந்தெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்ன பார்க்கலாம். பாகியலட்சுமி பழனிசாமி யதார்த்தமா அங்க ஈஸ்வரி மேஷ் வழியா ஒரு ஜோலியா போறதுக்காக வந்திருக்காரு. உடனே அவரு சரி பாக்யா மேடம் இங்கதான் இருப்பாங்க, ஒரு 8 அவங்கள போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி மெஸ்குள்ள பாக்யாவை பாக்குறதுக்காக போறாங்க. அந்த சமயம் பார்த்துட்டு பாக்யா வெளியில போயிட்டாங்க. செல்வி தான் இருக்காங்க. உடனே பழனிசாமி கேக்குறாரு, என்ன செல்வி எங்க பாக்யா மேடத்தை காணோம் அப்படின்னு கேட்ட உடனே செல்வி சொல்றாங்க, சார் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்தேன். பாக்யா மேடம் இப்பதான் ஏதோ மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வர பணம் செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு போனாங்க சார், வாங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு செல்வி கேட்க உடனே பழனிசாமி சொல்றாரு, இல்ல செல்வி அதெல்லாம் எதுவும் வேண்டாம், சும்மா தான் எல்லா குடும்பத்துல எப்படி இருக்காங்க மேடம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே செல்வி, பாருங்க சார் பாக்யா மேடத்து குடும்பத்து மேல மட்டும்தான் அக்கறையா, ஏன் எங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக வரமாட்டீங்களா அப்படின்னு கிண்டலா கேட்குறாங்க செல்வி. உடனே பழனிசாமி சொல்றாரு, இல்ல செல்வி அப்படியெல்லாம் கிடையாது, பாக்யா மேடம் இருக்கிற பக்கம் தான் நீயும் இருப்பேன், அதனால பாக்யா மேடம் பார்த்துட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம பாக்யா மேடம் இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தையும் நல்லா தான் பார்த்துக்குவாங்க, அதனால நீயும் நல்லா தான் இருப்ப, பாக்யா மேடம் நல்லா இருந்தா அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் அப்படின்னு தமாசா பேசுறாரு பழனிசாமி. உடனே செல்வியும் சரி சார் இப்போ என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா, நான் வேணும்னா அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறேன் வர சொல்லி அப்படின்னு சொல்ல உடனே பழனிசாமி, இல்லை செல்வி எதுவும் வேண்டாம், நான் ஒரு ஜோலியாக இங்கே பேங்க் வரைக்கும் வந்தேன், அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன், சரி லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே போனால் வேலையாகாது, நான் கிளம்புறேன் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி எழுந்திருக்க உடனே செல்வி சொல்றாங்க, சார் உங்க பாக்யாக்கா வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சு, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன் சார், ஏன்னா நீங்களும் பாக்யாக்கா மேல ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறவர், அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறவர், அதனால தான் சார் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பழனிசாமி அப்படியே உட்கார்ந்துடுறாரு. என்ன செல்வி என்ன நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல, சார் இனியா பாப்பா இருக்குல்ல, அதுவும் என் பையன் ஆகாஷும் ஒருத்தர் எங்களுக்கே தெரியாம விரும்பிட்டாங்க, அதுக்கப்புறம் இனியா பாப்பாவோட அண்ணன் தம்பியும் அவங்க அப்பா கோபியும் வந்து என் பையனை கையை முறிச்சு பரிச்சு எழுதுறதுக்கெல்லாம் போக முடியாம பண்ணிட்டாங்க சார், அதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷமே இருக்கும் சார், அது எல்லாம் போனா போகட்டும் கழுத, என் பையனை கல்யாணம் பண்ணாட்டி பரவாயில்ல சார், என்னதான் இருந்தாலும் ஒரு தகுதிக்கு தகுதி தான் ஆசைப்படணும், என் பையன் ஒரு புத்தி இல்லாதவன் ரொம்பவுமே பெரிய இடத்துல ஆசைப்பட்டுட்டான், அது அவன் பண்ணின தப்பு தான் சார், ஆனா இப்போ மறுபடியும் இனியா பாப்பாவுக்கு கட்டாயப்படுத்தி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க சார், அது அவர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் பேர் கூட சுதாகர்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாமா சார், அது மட்டும் இல்லை சார் இதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டை அவர் பாக்யாக்காவை விலைக்கு கேட்டு மிரட்டினாரு, ஆனால் பாக்யாக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு சார், ஆனால் கடைசியில் அவர் வேற ஏதோ ஒரு சுயநலத்துக்காகவும் தந்திரத்துக்காகவும் இனியா பாப்பாவை கோபி சார்கிட்ட சொல்லி பொண்ணு கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே போக அவர் பணக்காரர்னு தெரிஞ்ச உடனே வழக்கம் போல ஈஸ்வரி அம்மாவும் கோபி சாரும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க சார், இனியா பாப்பாவை அவரோட பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல, என்ன செல்வி சொல்ற, சுதாகர் ஆமா நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சிருக்காரு, இந்தா இவரானு பாரு அப்படின்னு அங்க நெட்ல சர்ச் பண்ணி சுதாகரோட போட்டோவை காமிக்க உடனே செல்வியும் ஆமா சார் ஆமா இவரே தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கேட்டு மிரட்டினாரு, அதுக்கப்புறம் பார்த்தா தானே தெரியுது அவர் சரியான தந்திரக்காரர் தான் போல, எப்படியாவது இனியா பாப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு போயாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடணும்னு பாக்யாக்கா கிட்ட தந்திரத்தோட தான் சார் மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி இருக்காரு, பாக்யாக்கா என்ன பண்ணும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல உடனே பழனிசாமி சொல்றாரு, ரொம்ப ரொம்ப தப்பு செல்வி, இனியா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்க முடியாது, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவனோட பிஸ்னஸ்
பார்ட்னராக தான் இருந்தேன். அவன் ஸ்டார்டிங்கில் ஒரு ஏழையாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட காரியத்தை அடையிறதுக்கு வேண்டி யாரை வேணும்னாலும் கொலை கூட பண்ணுறதுக்கு தயங்க மாட்டான் செல்வி. அவனும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு அங்கே செல்வி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு பழனிசாமி. அந்த சமயம் பார்த்துட்டு பாக்யா உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. பழனிசாமியும் செல்வியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா வாங்க சார், பழனிசாமி சார் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து கை கொடுக்குறாங்க பாக்யா. உடனே பழனிசாமியும் எழுந்திரிச்சு நின்று நல்லா இருக்க மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கான பேச்சையெல்லாம் பேசிட்டு பழனிசாமி சொல்கிறாரு, மேடம் உங்கள் வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சுங்கிறத செல்வி மூலமாக இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த சுதாகரோட பையனுக்கு உங்கள் பொண்ணு இனியாவை கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுத்துடாதீங்க மேடம், உங்கள் உயிரே போனாலும் சரி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நானும் சுதாகரும் சின்ன வயசில் ஒன்றா திரிஞ்சு வளர்ந்தவங்க. வளர வளர பிஸ்னஸ் கூட அவங்க கூட நான் கொஞ்ச நாள் பார்ட்னராக இருந்தேன். அதுக்கப்புறம் அவனோட பழக்க வழக்கம் அவனோட சுயநலம் எதுவுமே பிடிக்காமல் நான் விலகிட்டேன் மேடம். சரியான தந்திரக்காரன். அவன்கிட்ட மட்டும் இனியாவை எப்படியாவது சிக்க வச்சிடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்ல உடனே பாக்யா சொல்கிறாங்க, பழனிசாமி சார் என் பொண்ணு இனியா டோட்டலாக அவங்க அப்பா கோபி பக்கமும் அவங்க பாட்டி ஈஸ்வரி பக்கமும் சாஞ்சிட்டா. அதுவும் அவளுக்கு சுத்தமாக இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இருந்தாலும் அந்த கேடுகட்ட அவங்க அப்பா இருக்கானல்ல, அவன் ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக குழந்தைங்கள பேசி ஏமாத்த பார்க்குறான். ஆனால் என் பையன் எழில் எதுக்குமே மடங்க மாட்டான் அவங்க ஆடுற நாடகத்துக்கு. ஆனால் செழியனும் இனியாவும் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுனா சென்டிமெண்ட்டாக உருகி எதுக்கு வேணும்னாலும் துணிவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அப்பா மேலே பாசம் இருக்குது சார். இனியாவும் அப்படி தான். இந்த கல்யாண விஷயத்தில் அவங்க அப்பா கோபி சொன்னாருன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் சுத்தமாக பிடிக்காமையே தான் சம்மதிச்சிருக்கா கல்யாணத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப அவர் சத்தியம் வேற வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா. அங்கே நடக்கிற எல்லா நாடகத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பழனிசாமி சொல்கிறாரு, மேடம் உங்கள் வீட்டுக்காரர் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் சொல்லுங்கள், அங்கே போய் அவர் நாடகம் தான் ஆடுறாருங்கிறத இனியா பாப்பா கிட்ட நாம் விளக்கமாக சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் தன்னால் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்காதில்ல அப்படின்னு பழனிசாமி சொல்ல உடனே பாக்யா சொல்கிறாங்க, பழனிசாமி சார் நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆனால் டாக்டர்ஸ் கிட்ட போய் நம்ம கேட்டோன்னா அவங்க உண்மையை சொல்லுவாங்களா? அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் அங்கே என்ன சொல்லி வச்சு அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு தெரியல. பணத்துக்காக பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்ல உடனே பழனிசாமி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு பெரிய டாக்டர், அவன் ஹார்ட் சர்ஜரியில் பெரிய எக்ஸ்பர்ட். அவனை கூட்டிகிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்ல பழனிசாமி உடனே பாக்யாவோ சரி சார் அப்படின்னா வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவும் பழனிசாமியும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பழனிசாமி கூட ஒன்றா போகிற பாக்யாவை பார்த்த உடனே கோபிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது. ஏய் பாக்யா, என்ன உன் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே இவனை கூட சேர்த்துக்கிட்டு வந்திருக்க, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்யா அப்படியே திருன்னு முறைச்சிட்டு சொல்கிறாங்க, அத்தை ஹாஸ்பிட்டல்னு பார்க்குற இல்லைன்னா வாயில் ஏதாவது வந்துடும். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? இவரோட ஹார்ட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத விசாரித்து அதுக்கு மேலே ஏதாவது நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்கலான்னு சொல்லி தான் சார் அவருக்கு தெரிஞ்ச ஹார்ட் சர்ஜன் ஒருத்தர்கிட்ட ரிப்போர்ட்டை அனுப்புறதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு பழனிசாமியை பார்த்து சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் இவன் யார்? இவன் பெரிய MBBS MD படித்த டாக்டரா? இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு என் பிள்ளையோட ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கு இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கா. இது ஒன்றும் சோறாக்குற கிச்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமியை பார்த்துட்டு சொல்ல உடனே பழனிசாமிக்கும் கோபமெல்லாம் வராமல் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அம்மா நீங்கள் என்ன வேணும்னாலும் பேசுங்க, எனக்கு கோபமே வராது. ஏன்னா உங்களை பற்றியும் உங்கள் புள்ள கோபியை பற்றியும் ஏற்கனவே நிறைய பாக்யா மேடம் மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ஈஸ்வரி, ஏய் பாக்யா முதல்ல இவனை எழுந்திரிச்சு வெளியில் போக சொல்லு அப்படின்னு கோபத்தில் திட்ட உடனே பாக்யாவும் சரி சார் வாங்க நாம் இவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனமும் இல்லை, டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல கோபி திருன்னு பாக்யாவை பார்த்துட்டு முறைக்கிறாரு. என்ன பாக்யா என்ன அப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பொய் நான் இங்கே வந்து நடிச்சுட்டு படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கோபி கேட்க உடனே பழனிசாமி ஒரே போடுறாரு. கோபி சார் அப்படின்னே வச்சுக்கோங்க, உண்மையாக இருந்தால் நீங்கள் ஏன் பயப்படணும், படுத்துட்டு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் போயிடுற பழனிசாமிக்கு பின்னாடியே பாக்யா சொல்லிட்டு போகிறாங்க ஈஸ்வரியை பார்த்து, நீங்கள் ஆடுறது மட்டும் நாடகன்னு உறுதியாகட்டும், அதுக்கு அப்புறம் வெட்ட வெளிச்சமாக இனியாவுக்கு எல்லா உண்மையையும் நான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணம்
கல்யாணத்தை நிறுத்த தான் போகிறேன். ஏன்னா சுதாகர் கெட்டவன்னு சொல்லி பழனிசாமி சார் கரெக்டாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் விசாரித்த வரைக்கும் அவனோட சுயநலத்துக்காக கொலை கூட பண்ணுறதுக்கு தயங்குவான்னு சொல்லி தான் எனக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ஈஸ்வரியும் அதை பற்றி நமக்கு என்ன, இனியா வாழ்கிறதுக்கு வேண்டி தான் போகிறா, இது ஒன்றும் பிஸ்னஸ் கிடையாது, அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க நல்லா தான் பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்களும் சுதாகர் கூட சேர்ந்த கேங்கு தானே, எல்லாருமே சுயநலவாதிங்க, அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் கூட ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்குன்னு நினைக்காத ஜென்மங்க, அதனால் ஏனோ இனத்தோட தானே சேரும். ஆனால் என் பொண்ணு இனியாவை இதில் நான் பலிக்கடா ஆக்க விரும்ப மாட்டேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீங்கள் ஆடுற ஹார்ட் அட்டாக் நாடகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நிறுத்தத்தான் போகிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முன்னாடி போன பழனிசாமி திரும்பவும் கதவுக்குள்ளே எட்டி பார்த்து, கரெக்ட் மேடம், கரெக்டாக சொன்னீங்க, கூடிய சீக்கிரமே உங்களோட ட்ராமா எண்டுக்கு வரும் கோபி சார் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மேடம் லேட் ஆகுது அப்படின்னு கிண்டலா பழனிசாமி பாக்யாவை அழைக்க உடனே பாக்யாவும், வந்துட்டு சார், போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸ் கிட்ட போகிற பழனிசாமி கேட்குறாரு கோபியோட ரிப்போர்ட்ஸை எல்லாம். உடனே டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் யாருங்க, உங்ககிட்ட எதுக்கு நாங்கள் ரிப்போர்ட்ஸை கொடுக்கணும்னு சொன்ன உடனே பாக்யா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அச்சச்சோ, நாம கூட ஒரு உரிமை இல்லாதவங்க தானே கோபி மேலே, ஏன்னா நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு, சரி சார் இனியாவை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இனியாவும் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆகுறாங்க கோபியை பார்க்கறதுக்காக. உடனே ஃபோன் பண்ண இனியாவும் டாக்டர் ரூம்க்கு வந்துடுறாங்க. அப்போ டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க இனியா, ஹலோ சார், நான் கோபிநாத்தோட பொண்ணு, நான் கேட்டால் அவரோட ரிப்போர்ட்ஸை கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை, ஏன்னா எங்கள் டேடியோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் ரிப்போர்ட்ஸை வச்சு தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர்ஸ் வேறு வழியே இல்லாமல், சரிங்க மேடம் இந்த ரிப்போர்ட்ஸை எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் அங்கே கோபி கொடுத்த பணத்துக்காக நாடகம் ஆடுறாரு. உடனே அங்கே இனியாவும் எல்லா ரிப்போர்ட்ஸையும் தன்னோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பழனிசாமி கிட்ட கொடுக்க, பழனிசாமியும் தனக்கு தெரிஞ்ச தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்காக ரிப்போர்ட்டை எல்லாத்தையுமே டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட அனுப்புகிறாரு. அதை வாங்கி பார்த்த டாக்டர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இவருக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அட்டாக் வந்திருக்கு இது வரைக்கும், மீதி எல்லாமே பொய்யான அட்டாக், நாடகம்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டாக்குமே அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஹோல்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குது அவரோட ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எல்லாத்தையுமே தன்னோட ஃபோன் மூலியமாக கேட்டுடுறாங்க இனியா. பழனிசாமி முன்னாடியே ஸ்பீக்கரில் பேசும் பொழுது உடனே இனியா ஸ்பீடாக அங்கே கோபியும் ஈஸ்வரியும் தங்கி இருக்கிற அங்கே ரூமுக்கு போகிறாங்க. உடனே கோபி எதுவுமே தெரியாதவர் போல மறுபடியும் சோர்ந்து சோகமாக படுத்திருக்கிறது போல ட்ராமாவை தொடர, உடனே இனியா ஓங்கி போய், டேய் எழுந்திருடா அப்படின்னு அங்கே கோபியை சட்டையை எட்டி பிடிச்சு அடிக்க பார்க்குறாங்க. உடனே அங்கே ஈஸ்வரியும், ஏய் இனியா என்ன ஆச்சு, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்க, நல்லா இல்லாத என் புள்ள கோபியை என்ன இப்படியெல்லாம் வந்துட்டு பேசுகிற பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரியையும் பலார்னு 2 அறை விடுற இனியா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஆடுறது நாடகன்னு எல்லா ரிப்போர்ட்ஸையும் வச்சுட்டு எனக்கு பழனிசாமி சார் நிரூபிச்சிட்டாரு. இனிமேல் நான் அந்த கேடுகட்ட சுதாகரோட பையனை கல்யாணம் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லை, பழனிசாமி சார் சுதாகரோட பற்றின எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிற இனியா தொடர்ந்து சொல்கிறாங்க, இனிமேல் உண்மையாலுமே ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நான் நம்ப மாட்டேன் போடான்னு கோபியை பார்த்து.